டிவிகே கரூர் ஸ்டாம்பேன் இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா டெல்லி வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் பேசப்பட்டு வருது. பல பேரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வர இந்த நிலையில மக்கள் அவங்களுடைய பார்வையில பார்த்த சில சம்பவங்களையும் அவங்க சொன்ன கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தாண்டி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஆனார், இப்போ அவர் என்ன முடிவெடுத்திருக்காரு, குறிப்பாக இந்த ஒரு வீடியோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் கிடையாது, மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஸோ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். 2வது நாளாக விசாரணை நடைபெற்று வருது. இந்த விசாரணையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய கட்சி மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் வழக்குகள் தொடுக்கப்பட்டு வந்திருக்கு. என்னென்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே அப்படின்ற கட்சியே இருக்கக்கூடாது, அந்த டிவிகேலேருந்து பரப்புரையே செய்யக்கூடாது, தொண்டர்கள் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி வழக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இது வரைக்கும் 39 பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம்தான். ஒவ்வொருத்தரும் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி நிதிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அரசாங்கம் பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாவும், டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் 20 லட்சமும் தரேன்லாம் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் நேரடியாக அந்த குடும்பத்தை சந்தித்து நான் ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 34 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு போயிருக்காரு. இப்படி இந்த 20 லட்சம் ரூபாவை அவர் டைரெக்டாக கொடுக்கணுன்னா அதுக்கே அனுமதிலாம் இவர் கேட்டிருக்காரு, மனுவும் கொடுத்துருக்காரு. அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் வாய்ப்பு இருக்காது, இவர் போய் டைரெக்டாக போக முடியாது. அதனால் வாய்ப்பு இருக்காது, இவர் நேரடியாக போக முடியாது. ஏன்னா இப்போ அனுமதி இல்லாமல் பண்ணிட்டோன்ற பேர் தான் இவருக்கு வந்திருக்கு. இதையும் மீறி இப்போ அனுமதி கொடுக்காம அந்த குடும்பத்தை போய் திரும்ப பார்க்க போயிட்டு இதனால் கூட்டம் கூடி திரும்ப ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போது நேரடியாக இவர் போகலை. அதுக்கு பதிலாக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போக இருக்கிறதாக தகவல்லாம் வெளியாயிருக்கு. அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத ஒவ்வொரு தரப்புல இருந்தோ ஒவ்வொரு விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்த கரூர் ஸ்டாம்பேட் இந்த ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. உண்மையாலே இது ரொம்ப பெரிய ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கோர்ட் 2லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் நடந்திருக்கும். இதை தான் மக்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படியே படம் பார்க்குற மாதிரி இருந்தது, இது எக்ஸாக்டாக கோர்ட் 2 படத்தில் எப்படி வந்ததோ அதே மாதிரி இருக்குது. அவங்களுடைய கேள்விகள்லாம் உண்மையாலே நியாயமான கேள்வி. என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கன்னா, தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக கிட்டத்தட்ட 40 ஆம்புலன்ஸ் முன்னாடியே நிற்கணும்? ஆல்ரெடி பாதுகாப்புக்காக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சினா வர்றதுக்கு. அதை தாண்டி சும்மாவே எதுக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆம்புலன்ஸ்? அதுவே எங்களுக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இதை தாண்டி விஜயோடைய ரசிகர்களும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் விஜய்க்கு பிடித்தவர்களும் தான் அங்கே இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயங்களை பேசப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது விஜய் அவர்கள் மேலே செருப்படி போய் படும்? ஸோ யார் அந்த செருப்பை தூக்கி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நெருக்கடியே இதனால தான் வந்தது, அதனால தான் உயிரிழப்பு வந்தது, இப்படியெல்லாம் மொத்தமாக விஜய் அவர்கள் மேலே தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு குற்றச்சாட்டாகவே அடிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக சிந்திக்கணும். ஒருத்தங்களை பிடிக்குதுன்னும் போது பிடிச்சவங்க மேலே யாரும் போயிட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல யார் செருப்பை கழட்டி அந்த இடத்துல தூக்கி போட்டிருப்பாங்க? அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த யாரும் அப்போ சொல்லலை, பேசலை. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி அந்த சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் கூட நொறுக்கப்பட்டிருக்கு. இது போலலாம் கூட தகவல் வெளியாயிருக்கு. அங்கே இருந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் அங்கே தான் இருந்தோம், நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல தான் இருந்தோம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சட்டை கிழிஞ்சிருக்கு, கத்தியால் யாரோ கிழிச்ச மாதிரி இருக்குது. அது எப்படி சட்டை கத்தியால் எக்ஸாக்டாக கிழிச்ச மாதிரி இருக்கும்? சில பேருக்கு கத்தியில் கிழிச்ச மாதிரி அவங்களுடைய உடம்புல கோடுகளும் இருக்குது, ரத்தமும் இருந்தது. அவர் வராருன்னு ஆசையாக வச்ச பேனரை எப்படி அவங்களே கிழிக்க முடியும்? இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது. அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் பேனரும் கிழிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கரண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்தது. பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சார ஏற்பாடை விஜய் அவர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்கள் அவர் ரொம்பவே மதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பண்ணியிருக்க முடியும்? டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயே ஏறி உட்கார்றாங்க அப்படின்றதுனால அப்போவே பவர் கட் பண்ணியிருக்கலாம்.
அவர் வந்த அடுத்த செகண்டே வந்து பவர் கட் ஆகுது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது இது எப்படியோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது போலலாம் வந்து மக்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ பவர் கட் பண்ணது யாராக இருக்கும்? இப்படி ஒரு பாதுகாப்பே இல்லாத அரசாங்கத்துக்கிட்டேயா நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற கேள்வியை மக்களே கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான வீடியோ தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பரவிட்டு வருது. அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ். அவர் அழற மாதிரியான வீடியோ தான். நான் அப்போவே சொன்னேன், பாதுகாப்பு இல்லை, அந்த இடத்துல வந்து அனுமதி வழங்கலை, எதுக்கு போனோம் இப்படிலாம் வந்து கேட்டேன்ட்டு அவர் தேம்பி 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 அழுதுருப்பார். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சென்னையில் இந்த ஏர்ஃபோர்ஸ் அந்த ஒரு ஷோ பண்ணியிருந்தப்போ 5 பேர் அப்படியே இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து 71 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணாங்க. அந்த இடத்துல விஜய் அவர்கள் வரலையே அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை, அண்ணாமலை அவர்கள் தான் விஜய் அவர்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அரசாங்கம் எந்தெந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அதையும் தெளிவாக பேசியிருக்காரு. உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு தெளிவு பார்க்குற எல்லாருக்குமே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு தான் கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு பரப்புரையில் பேசும்போதே விஜய் அவர்கள் சொல்லுவார், என்ன நாங்கள் பெருசாக கேட்டுட்டோம், மக்களுக்கு நிம்மதியாக ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு இடத்த கேட்டோம், அதை நாங்களே தேர்வு செஞ்சு நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியாக இருக்கிற, அதாவது எப்படி மக்கள் வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற அந்த ஒரு இடத்த நீங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் ஐயா எண்ணம் அப்படின்ற கேள்வியை வந்து அவர் கேள்வி கேட்டிருப்பாரு. உண்மையாலே விஜய் அவர்கள் அப்போவே இந்த ஒரு விஷயத்தை எச்சரிச்சிருக்காரு. உண்மையாலே அதை வந்து அப்போவே அலசி ஆராய்ந்திருந்தா கண்டிப்பாக இதுக்கு இப்படி மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்ற கேள்வியே வந்திருக்காது. ஏன்னா தெளிவாக இவங்க தான் காரணம் அப்படின்றது மக்களுக்கு கண்கூட தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்களும் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னா, இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட் ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் அவர் வந்து பாதுகாப்புன்னு கேட்டிருக்காரு. அந்த பாதுகாப்பை யார் கொடுத்துருக்கணும்? போலீஸாரும் கவர்மெண்ட்டும் தான் கொடுத்துருக்கணும். மக்கள் கூட்டம் அதிகரிக்க பாதுகாப்பை கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கணும். அப்படி பாதுகாப்பை அதிகரிக்கலை அப்படின்னும் போது அது யாருடைய குற்றமாக இந்த இடத்துல கருதணும்? உதயநிதி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இந்த கேள்வியெலாம் போயிட்டு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய நேமையும் அவர் சொல்லியிருப்பார். அதையும் தாண்டி ஒரு எல்லாருமே பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்கன்னு போது குழந்தைகள்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்து இந்த ஒரு பரப்புரை மீட்டிங்கில் வந்து கலந்துட்டாங்க, அவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஆடியோ ஆதாரம் ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வைரலான ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை அவங்க தானே வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க, அதுலேயும் நான் கண்கூட பார்த்தேன், கழுத்தை நெரிக்கிறாங்க, அப்படியே வந்து வயிற்றில் வந்து காலை வச்சு மிதிக்கிறாங்க, அப்படியே கதறாங்க, துடிக்கிறாங்க, அந்த உயிர் துடிக்க வந்து அந்த ஆட்கள் கொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற அந்த ஒரு ஆடியோ பதிவு தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் மேலேயும் நான் வந்து மாறி மாறி பழி போட்டுட்ருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது என்னமோ மக்களாகிய நாம் தான். இவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, மக்களுடைய உயிர் என்ன அவ்வளோ கேவலமாக போச்சா? இதுதான் வந்து கேட்க வேண்டிய கேள்வி. மக்களுடைய உயிரில் தான் இப்போ விளையாடி இருக்காங்க. மாறி மாறி வந்து இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இதுக்கு பண்ணாங்க அதுக்கு பண்ணாங்கன்னு சொன்னாலும் எதிரிகள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஓட்டு போடுற மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க யாருக்கு ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்றத அவங்களே சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் ஆகணும். மக்களாகிய நாம் தான் சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம நம்பிடக்கூடாது. யார் வந்தால் நம்மளுடைய மாநிலம் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு தரப்பினர் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் வரணுன்ட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது பிடிக்காம தான் எதிர்கட்சி, அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி செய்த செயல் ரொம்ப பெரிய தவறு அண்டு மிகப்பெரிய சதி செஞ்சிட்டாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். போட்டிகளும் பொறாமைகளும் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. வெற்றி தோல்வி எல்லா இடத்துலையும் இருக்குது.
ஆனால் இந்த அரசியல் அப்படின்னு வரும்போது தான் மக்களுடைய உயிர் ஒரு கேள்விக்குறியாகவே ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.